நான் கேட்கிறேன், தமிழர் தான் ஆள வேண்டும் என்பது ஏன் அடம் பிடிக்கிறீங்க? மத்தவங்க ஆண்டா என்ன தப்புன்னு ஆளக்கூடாது. அடிமையா வைக்கிறது தான் தவறு. நீங்கள் சொல்வது போல அடிமையா வைப்பதுதான் தவறு. ஆனா ஆள்வதே இல்லங்க. எப்படி தவறு இல்லைன்னு சொல்றீங்க? என் வீட்டுல நான் வாழ்வது, என் நாட்டுல நான் ஆள்வது என்னுடைய அடிப்படை உரிமை. நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல்னு என்னுடைய மறை சொல்லுது. அப்ப நீங்க எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி என்கிறான் என்ன பாவலன், புரட்சி பாவலன் பாரதிதாசன். பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்று நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோங்கிறான். அப்ப என்ன மாதிரி செய்ய சொல்றீங்க? கெஞ்சுவதில்லை பிறர்வால், பிறர் செய்ய கேட்டினுக்கு அஞ்சுவதில்லை, மொழியும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை பெருஞ்சித்தினார் பாடுறாரு எனது பாட்டை. அப்ப எந்த வழியை நான் நிக்கிறது? என் நிலத்தை நான் தாங்க ஆளணும். ஆந்திரால 26 லட்சம் இருக்கேன், நான் ஆளன்னு கேட்கிறேன்னா, கர்நாடகால 1 கோடி இருக்கேன், உன் நிலத்தை நான் ஆளன்னு கேட்கிறேன்னா, இது என்னோட தார்மீக உரிமை. நீ ஆளுறதுனால என்ன, யார் ஆண்டாலும் எனக்கு என் மொழி இருக்குதா சொல்லுங்க? 50 இந்தியாவில் இருக்கிற மொழியில மூத்த மொழி தமிழ். இந்தியாவில் இருக்கிற மொழியில மிக பின்னாடி வந்த மொழி ஹிந்தி. தாய்மொழியில் படிக்க பள்ளிக்கூடம் இருக்கா? வள்ளுவருக்கு கோட்டை இருக்கு, குரலை படிக்க ஒரு கூடாரம் இருக்கா? செலவு நாகர்கோயில கன்னியாகுமரியில வான உயரத்தை முட்டுது, எங்கேயும் குரலை படிக்க இருக்குது. மனப்பாட பாட்டாவது படிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? மணக்கவரும் தென்றில குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. நீங்க கேக்குறீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், அதை செய்ய தவறுகள் யார்? யார்? இந்த திராவிட ஆட்சியாளர்கள் வந்தவர்கள், இவர்கள் தான். நீங்க சொன்னீங்க வாழ வைப்போம், வாழ வச்சதுல சிக்கல் இல்ல, ஆள வச்சதுல வந்த சிக்கல். இப்ப நீங்க சொன்னீங்க பன்மையும் தொன்மையும் வாழ்ந்த தமிழ் மொழியை அடையாளப்படுத்தல ஒழுங்கா, அதற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படலன்னு சொல்றீங்க. தமிழ் மொழி மட்டும் இல்ல, நாகரிகம், பண்டைய நாகரிகம் எதுல உருவாச்சு? ஆற்றுப்படுகையில. ஆமா, ஆற்றுப்படுகையில தான் நிலைத்து வாழ மணியன் தொடங்குறா, நாகரிகம் உருவாச்சு. இன்னைக்கு யாரு என் ஊர்ல இருக்கா? சோர திங்கலாம், ஆரத்தின்னு முடிச்சுட்டான். நொய்யலாறு செத்து போச்சு, பாலாறு பாலா போச்சு, தாமிரபரணி என்னாச்சு? ஒரு ஆறு அரை எங்கட மணல் உருவாக, ஆற்று மணல் உருவாக நீ 100 ஆண்டு ஆகும்னா ஆய்வு சொல்லுது. 30 அடி ஆழத்துக்கு நீ அள்ளி விக்கிற பாருங்க. பாத்தி கட்டி வேளாண்மை செய்யற மாதிரி பாத்தி கட்டி மண்ணள்ளி கொண்டு குமிக்கிறான் மலைமலையா. இது எப்படி யாரு தடுக்கிறது? ஐயா கலைஞர் வந்தாலும் அல்றீங்க, அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் அல்றீங்க. ஆத்து மணலை அள்ளவங்க மேல குண்டாசு பாயும்னு அம்மையார் ஜெயலலிதா கரூர்ல பேசினாங்க. ஆத்து மணலை அல்லாதீங்கன்னு போராடுற மேலதான் குண்டாசு பாயுது. என் மண்ணின் வளங்கள் சுரண்டு போகுது, களவு போகுது. நீங்க இருங்க, இவ்வளவு கோபமாக, ஆக்ரோஷமாக, நியாயமானாக நீங்க கேள்வி எழுப்புறீங்க, ஏத்துக்கிறேன். அதே ஐயாவுடனும் அதே அம்மையாருடனும் தான் சீமான் அவர்களுக்காக குரல் கொடுத்து தேர்தலில் வாக்கு சேகரித்து என்பதை மறந்து விடக்கூடாது. அப்போது ஏற்படாத இப்ப திடீரென நானதை ஏற்படுது. நீங்க இங்க பாருங்க, ஈழ படுகொலைக்கு முன்பு நான் கலைஞருடைய ஒரு செல்ல பிள்ளை போல இருந்தது உண்மைதான். நான் திமுகவோட அபிமானியா, திமுகவுக்கு வாக்கெட்டது உண்மைதான். எல்லாரும் ரெட்டலைக்கு கேட்கிறேன்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கதிரருவா சுத்திகளும் கேட்டிருக்கேன், இந்த பம்பரத்துக்கும் கேட்டிருக்கேன், முரசுக்கும் கேட்டிருக்கேன், எல்லாருக்கும் கேட்டிருக்கேன், மாம்பழத்துக்கு கேட்டிருக்கேன், கைச்சனத்துக்கே கேட்டிருக்கேன். கண்ணு முன்னாடி 40 இடம் வென்றாங்க இல்லையா? அப்ப 40 இடம் வென்றும் போது நான் அந்த வெற்றிக்கு உழைச்சிருக்கேன். ஆனால் இதுக்கு பரிசு என்ன? கண் முன்னாடி ஒன்னு சகித்து கொண்டு ரசித்துக் கொண்டு சொல்லும் போதுதான் நம்ம வெகுண்டு எழுதுறது பச்சை துரோகமா இருக்குதுங்கிறதா நமக்கான கோபமா வருது. அப்ப இப்ப நான் ஈழப்படுகொலைக்காக அந்த கேள்வியை கேட்கிறேன். சுரண்டலை குறித்து வண்டல சுரண்டாருங்க, ஆறுகளை இப்போது சுரண்டப்படலையா? ஆற்று மணல் மட்டும் இல்ல, ஒண்ணு கேளுங்க. இப்ப நீங்க பூமிக்கு அடியில ஒரு சின்ன ஒரு உண்டியல் கலையம் கிடைச்சா கூட கொழுவுல மாட்டி வரும் உழுகும் போது உடனே அதுக்குள்ள செல்லா காசு தான் இருக்கு, ஓட்ட காசு. அது உடனே அரசுக்கு சொந்தங்கிறீங்க. பூமிக்கு அடியில எது இருந்தாலும் தங்கத்தை விட மதிப்பு உயர்ந்த சலவை கற்கள், இந்த கிரானைட் கற்கள் எப்படி அரசுக்கு சொந்தம் எல்லாம் தனியார் முதலாளிக்கு போச்சு? என் வளத்தை எப்படி தனி முதலாளி? மக்களின் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது தானே. அப்ப அதையெல்லாம் தனித்தனி முதலாளிகளை சுரண்ட அனுமதி செய்தீங்க. இப்ப நீங்க காடுகளை வெட்டி அடிச்சிட்டா கூட நாங்க அரசை கைப்பற்ற, அதிகாரத்தை கைப்பற்றினா பல ஆயிரம் மரங்களை நட்டு வளர்த்துட முடியும். காடுகளை அள்ளி விட்டு நீரை நீங்க உறிஞ்சி வித்துட்டா கூட நான் மறுபடியும் ஏரி குளங்களை நிரப்பி நீர் வளத்தை பெருக்கிற முடியும். ஆனா மலைகளையும் இந்த மணலையும் நான் எப்படி உருவாக்க முடியும்? மணல் எப்படி உருவாகும்? மலைகளை பூரா வட மாநிலத்துக்கு கல்குவாரிங்கிற பேர்ல வெட்டி வெட்டி உடைச்சு யானையை கழுத்தறுத்த மாதிரி மலைகளை நீங்க போய் பாருங்க, தருமபுரி, கிருஷ்ணகிரி பக்கம் எல்லாம் கல்குவாரிங்கிற பேர்ல ஏற்றி போகுது. இதை யார் உருவாக்க முடியும்? அப்ப என் வளங்களை களவு போனா எப்படி? இது யாரோட ஆட்சி? நீங்க ஒண்ணு வேணாம், 20 பேர் இந்த ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு கொண்டுட்டாங்க, 20 தமிழர்களை. கோதாவரி நதியில புனித நீராட வந்த மக்கள் நெரிசல சிக்கி 29 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நொடி அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார் ஐயா நரேந்திர மோடி. 20 பேர் செத்ததுக்கு ஒரு வருத்தம், ஒரு கண்டனம். அம்மையார் ஜெயலலிதா ஒரு கடும் கண்டனம். இது தவறு, உடனடியே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த நிகழ்வு ஒரு விழா நடக்கிறது, விழாவில் இருக்கிறார்கள். இது என்ன சொல்கிறார்கள்? இது உண்மை என்ன? நீங்க எங்களுக்கு ஏன் இவ்வளவுனா நாங்க நாதியற்றவர்கள். நீங்க ஒண்ணு கவனிச்சு நீங்க பேசணும். ஈழ படுகொலை நடந்த என் இன சாவை சகித்து கொண்டு பதவியில் இருக்க முடிஞ்சது இவர்களால.
போரை நிப்பாட்டுகிற உயரத்தில் இருந்தது ஐயா கலைஞர். போரை போராடி நிப்பாட்டுகிற வலிமையில் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா. போரை நடத்தி கொண்டிருந்தது காங்கிரஸ். 2G அலைக்கற்றைக்கு ஒரு மாசம் அந்த பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா. பக்கத்துல ஒரு நாட்டுல இனப்படுகொலைன்னு நீ பார்க்க வேணாம், சக மனித சாவுனாவது என்னையா அப்படி கொண்டுகிட்டு இருக்கா நீ பாத்துக்கிறீன்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சி பேசல. இப்ப இதை பார்த்துட்டா நாங்க எழ வேண்டியது இருக்குது. இனி எங்களுக்கு யாரும் இல்ல, நமக்கு நம்மளை விட்டா நம்ம வழியே கிடையாதுடா, சாகுறதுன்னு ஆயிடுச்சு, போராடி சாவம்டான்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருது. அப்ப அந்த உணர்வை தான் நீங்க பாக்கணும். இப்ப இதுல நிராகரிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கவோ எமக்காக பேசவோ உலகத்தில் யாருமற்ற நிலையில் அடிமைப்படுத்தப்பட்ட சிறுபான்மை தேசியத்தின் மக்களா நாங்க நிக்கிறதுனால இவ்வளவு வெடிக்கிறோம். இப்ப நீங்க இந்த 20 பேர் சுட்டுக் கொன்னத காட்டுக்குள்ள 4 புலி அல்லது 2 காட்டு எருமை ஒரு 10 மைல சுட்டுண்டா இந்த உலகம் எவ்வளவு கொந்தரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ப ஒரு மரக்கட்டைக்கு நீங்க கொடுக்கிற மதிப்பே மனித உயிருக்கு தரலன்னா அப்ப நான் எவ்வளவு ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன்னு பாருங்க. அதே இந்த முகலிவாக்கத்துல இறந்ததுக்கு அம்மையார் ஜெயலலிதா போறாங்க, ஐயா சந்திரபாபு நாயுடு வர்றாரு, உடனே 10 லட்சம் நிவாரணம் கொடுக்குறீங்க விபத்துக்கு. ஆனா எங்களை சுட்டு கொண்டு களவுப்பட்டான், திருட்டு போயிலுங்க தமிழங்கன்ட்டு. அப்ப அதெல்லாம் எவ்வளவு அவமானம். ஒரு நல்ல இன உணர்வு மான உணர்வு கொண்ட ஒரு தமிழ் பிள்ளை எப்படி சைத்து கொண்டு இருப்பான்? அரசியல்